உங்க தொழிலில், உங்க வியாபாரத்தில், உங்க உலகத்தில், இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், இருளான சூழ்நிலையின் மத்தியில், சந்திக்கிற சவால்கள் மத்தியில் ஆண்டு கொள்ளுங்கள் என்றாரு. தேவர்களாயிருங்கள் என்றாரு. வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறாரு. ஏன்னா வசனம் வாயில வந்துருச்சுன்னா நீங்க தேவர்கள். ஏனென்றால் அந்த சூழ்நிலையில நீங்கள் ஆள முடியும். உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. வெள்ளம் மதிலை மோதி பெருங்காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலை, எங்கள் புகழிடமே உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்தவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் அருபவர் நீர் அல்லவோ. கண்மலை தேடும் வழியும் என்னையும் அருபவர் நீர் அல்லவோ. போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. யோவான் 10ஆம் அதிகாரம் 34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? உங்க வேதத்தில் எழுதியிருக்கின்றார். உங்க பைபிளை பாருங்கன்றார். நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்று எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க, வேத வாக்கியம் தவறாததாக இருக்க. வேத வாக்கியம் தவறாததாக இருக்கன்னு என்ன அர்த்தம்? வேத வாக்கியம் ஒன்றும் மிஸ்டேக் பண்ணாது. அதில் எந்த எரரும் கிடையாது. இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் எரர். இட் இஸ் இன்னரண்ட். பிழையற்றதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவ வசனம் சொல்லுது, அங்கே எழுதியிருக்குது நீங்கள் தேவர்கள்னு தேவன் சொன்னார்னு எழுதியிருக்குது. அப்போ அது மிஸ்டேக்குன்றீங்களான்றார். ஏன்னா அவங்க பிப்ளிக்கல் இன்னரன்ஸியை நம்பினாங்க. வேத வசனம் தவறாததாக இருக்கிறது, பிழையற்றதாக இருக்கிறதுன்றதை நம்புகிறாங்க. அவர் சொல்கிறார், அங்கே எழுதியிருக்குதே, பிழைன்றியாத, தப்புங்கிறியா, தப்பாக எழுதியிருக்குங்கிறியா? தேவர்கள் என்று எழுதியிருக்கிறதே, அவர் சொன்னார்னு எழுதியிருக்குதே, உங்களை தேவர்கள் சொன்னார்னு எழுதியிருக்குதே. அப்போ யார் தேவர்கள் சொன்னார்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை. அப்போ தேவர்கள்னு சொன்னார்னா எந்த விதத்தில் அவர்கள் தேவர்கள்? யாருடைய வாயில், இப்போ நல்லா கவனிங்க, யாருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவர்களை தான் தேவர்னு சொன்னார். யாருடைய வாயில வார்த்தை இருக்குதோ அவர்கள் எப்படி தேவர்கள் ஆவாங்க? எப்படி தேவர்கள் ஆவாங்கன்னா, கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய வாயில வச்சு சொன்னான்னா அப்படித்தான் அவன் ஆண்டு கொள்கிறான். தன்னுடைய சூழ்நிலையிலே, தன்னுடைய காற்றின் மத்தியிலே, கடலின் மத்தியிலே, மலை போன்ற பிரச்சனையின் மத்தியிலே, தன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே அவன் தேவனாயிருக்கிறான். நல்லா கவனிங்க. எப்படி அவன் தேவனானான்? நேயா சொல்றீங்க அவன் தேவனா? இல்ல கடவுளுடைய வார்த்தை எடுத்து அவன் வாயில வச்சுட்டான் பாருங்க.
வாயில வச்சு அந்த சூழ்நிலையில மலை போன்ற பிரச்சனை மத்தியில் அவன் வார்த்தையை பேசுறான் இல்லையா? ஆகவே தான் அவன் தேவன். என்ன பண்றான்? பேசுறதன் மூலமா அந்த பிரச்சனையை ஆண்டு கொள்ளுகிறான். அந்த சூழ்நிலை என்ன பண்ணுறான்? ஆண்டு கொள்ளுகிறான். எப்படி ஆண்டு கொள்றதுன்னு என்ன அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க பைபிள்ல. எப்படி நம்ம தேவர், உங்களை கர்த்தர் தேவனாய் இருக்க சொல்லுகிறார். உங்க சூழ்நிலையில் உங்க குடும்பத்தின் மத்தியில் தேவர்களாய் இருங்கள் என்று சொல்றாரு. எப்படி தேவர்களா இருக்கிறது? உங்க தொழிலில், உங்க வியாபாரத்தில், உங்க உலகத்தில், இந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், இருளான சூழ்நிலையின் மத்தியில், சந்திக்கிற சவால்கள் மத்தியில் ஆண்டு கொள்ளுங்கள் என்றாரு. தேவர்களாயிருங்கள் என்றாரு. வசனத்தை பெற்றவர்களை தேவர்கள் என்று அழைக்கிறாரு. ஏன்னா வசனம் வாயில வந்துருச்சுன்னா நீங்க தேவர்கள். ஏனென்றால் அந்த சூழ்நிலையில நீங்கள் ஆள முடியும். இந்த மாதிரி சத்தியத்தை தான் சபையில் விட்டுட்டோம் பாருங்க. கோட்டை விட்டோம். என்னத்தையோ பேசிட்டு கிடக்கிறோம். நம்ம செத்தா மோட்சம் போவியா? அவன் இன்னைக்கு எப்படி பொழைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறான். அவன் செத்தா மோட்சம் அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா, இப்போ இன்னைக்கு ஆறுது சொல்லுன்றான். நான் இன்னைக்கு ஆறு விஷயத்தை பேசுகிறேன். இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க உங்கள் பிரச்சனையை? நான் சொல்லுகிறேன், வேத வசனம் தவறாததாக இருக்கிறது, பிழையற்றதாக இருக்கிறது. கர்த்தர் வாயிலிருந்து சொன்னார்னா தப்பாக சொல்ல மாட்டார். அவர் என்ன தப்பாவா சொன்னார்? நீங்கள் தேவர்கள்னு. எந்த விதத்தில் நீங்கள் தேவர்கள்? நாம் ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு போதனை போதிச்சிட்டு இல்லை. நீங்கள்லாம் டிவைன், நீங்கள் டிவைன் சன் ஆஃப் காடு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஆயிட்டீங்க, நீங்கள் தெய்வீகமானவர் ஆயிட்டீங்க, நீங்கள் தேவன் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், எந்த அர்த்தத்தில் உங்களை தேவர்கள்னு சொல்லுது? சரியான அர்த்தத்தை புரிஞ்சுங்க. ஏன் உங்களை தேவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்கிறாரு. ஏன் தேவர்கள்னா வார்த்தை வாயில் இருக்குதே. அப்போ உங்கள் சூழ்நிலைகளை நீங்கள் தேவர்கள் அல்லவா? உங்கள் பிரச்சனையின் மத்தியில் நீங்கள் ஒரு தேவன் மாதிரி அல்லவா? நீங்கள் ஆண்டு கொள்ளலையா? வார்த்தை வாயில் இருக்கிறதுனால நீங்கள் ஆண்டு கொள்ளுறவர்கள் ஆயிட்டீங்களே. அதைத்தான் வேதம் சொல்லுது. இப்போ எத்தனை பேருக்கு இது தப்பே கிடையாதுன்னு? இது என்ன இதை என்ன தாக்குறாங்க தெரியுமா உலகத்தில்? என்ன பிரசங்கம் இது? நம்மளெல்லாம் தேவர்கள்னு சொல்லிடுறாங்க. இதை அப்படியே இந்த ஒரு 5 நிமிஷத்தை எடுத்து அப்படியே போடுங்க. எதுக்கு தேவர்கள்னு சொல்கிறாரு இந்த விளக்கம் இருக்குது. இதை யாரும் கேட்க மாட்டாங்க. இதில் ஏதாவது கடைசியில் ஏதாவது இதை பற்றி ஏதாவது இவ்வளோ சொல்லிவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கடைசியில் பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு தடவை பத்தியா தப்பு 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 சொல்லிட்டாரு. என்ன விளக்கம் சொன்னன்றதை கேட்குறதே கிடையாது. கேட்குறதே கிடையாது. ஒரு பிரசங்கத்தை கூட ஒரு ஆள் அர்த்தம் கேட்டேன். தப்பு, இது தப்பு, அது தப்புன்னு நான் சொன்னேன். ஒரு பிரசங்கத்தையாவது முழுசாக உட்காந்து கேட்டிருக்கிறேன். கேட்டதே கிடையாது. ஆனால் முடிவு பண்ணிட்டார் தப்புன்னு. இவருக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண வாய்ப்பு இல்லை. அப்போ யாரை தேவர்கள்ன்றாரு? வசனம் யாருக்கு வந்திருக்குதோ அவர்கள் தேவர்கள். ஏன் அவர்கள் தேவர்கள்? வசனத்தை வச்சு தான் ஆண்டு கொள்ள முடியும். எப்படி நம்ம சூழ்நிலையில் ஆண்டு கொள்வது? கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்து அந்த சூழ்நிலையில் அந்த வசனத்தை பேசுறதன் மூலமாக தான் நாம் அதிகாரத்தை செலுத்துகிறோம். இப்படி தான் ஆண்டு கொள்ள முடியும். இப்போ நான் சொல்கிறேன், அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை நீர் சொல்லணும் அவன் காத்துட்டு இருக்கிறான். சொல்லுவாரான்னு கூட அவனுக்கு கேரண்டி கிடையாது. நமக்காக சொல்லுவாரா? நான் ஒரு ஜென்டைல், நான் ஒரு புறஜாதியா, நமக்காக செய்வாரான்ற கேரண்டி கூட கிடையாது. ஆனால் சொன்னபடி ஆகும் தெரியும் அவனுக்கு. அதையே அவ்வளோ பெருசாக புகுந்தாள். இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்தது இல்லைன்னு. நம்ம இப்போ டோட்டலாக வேற ஒரு நிலையில் இருக்கிறோம். அவர் சொல்லுவாரான்னு காத்துக்கிட்டு இருக்கிற நிலையில் நம்ம இல்லை. அவர் சொல்லிட்டாரு. உங்களை பற்றி, உங்களுடைய வெற்றியை பற்றி, பிசாசினுடைய தோல்வியை பற்றி, உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பற்றி, நீங்கள் எப்படி உங்களுடைய பிரச்சனைகள் மேலே ஆளுகிறவர்களாக ராஜாக்களாக இருக்கிறீர்கள் என்பதை பற்றி, உங்களுடைய வெற்றியை பற்றி, வாழ்வை பற்றி, சுகத்தை பற்றி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, நீங்கள் ஜெயம் எடுக்கிறத பற்றி, உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை பற்றியும் இங்கே சொல்லி வைத்திருக்கிறது. ஆகவே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரான்னு நான் காத்துட்டு இருக்கிறது இல்லை. இப்போ அவர் சொல்லிவிட்டார். நான் சொல்லணும்னு இப்போ வானமும் பூமியும் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். விசுவாசிகள் இதை விளைக்காதனால என்ன பண்றாங்க? அவர் சொல்வாரான்னு இவங்க காத்துட்டு இருக்கிறாங்க. பரலோகமே இவர் சொல்லுவாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்குது. ஹலோ,
இவங்க சொல்லுவாருங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் வார்த்தையை சொல்லும்படியாக வானமும் பூமியும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, பரலோகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, கூடி கூடி கண்ணீர் விட்டு நம்ம கதறுவோம் ஆண்டவர்கிட்ட, அவர் ஏதாவது செய்வார்ன்றாங்க. அவர் சொல்கிறாரு, நீ செய்ப்பா. எவ்வளோ முக்கியம் பாருங்க. நம்ம கண்ணீர் விட்டு கதறதில் சாம்பியனாக இருக்கிறோம். அதை யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க நல்லா, ரொம்ப நாளாக. எவ்வளோ கண்ணீர் விட்ட நீ? 2 பக்கெட் விட்டுருப்பியா? நீ நல்லா கண்ணீர் விடு, பக்கெட்டாக பிடிக்கணும், அப்போ ஏதாவது நடக்கும். இன்னும் 1000 பேருக்கு SMS அனுப்பு, எல்லாரையும் சேர்ந்து பண்ண சொல்லு, எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் விட்டா ஏதாவது நடக்கும். ஹலோ, இப்போ விளங்குதா நம்ம ஏன் இதுக்கெல்லாம் போகிறதில்லைன்னு? ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் தான் அதிகாரி. ஏன் அங்கே கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும்? அங்கே ஏன் கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும்? இங்கே நான் வசனத்தை எடுத்துக்கொண்டு, வசனம் எனக்கு வந்துருச்சு, என்னுடைய சூழ்நிலை மத்தியில் நான் தேவனை போல ஆண்டு கொள்ள போகிறேன். என்னைக்கு வார்த்தை வாயில் இருக்கிறதோ அப்ப அந்த வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து எவ்வளவு வல்லமையா கிரியை செய்ததோ அது போலவே என்னுடைய வாயிலிருந்து கிரியை செய்யும். அப்ப என் சூழ்நிலை மத்தியில் நின்று நான் பேச போறேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தேவைகள் மத்தியில் இருந்து நான் சொல்ல போறேன். பிசாசேவுடைய கையை எடுத்து போடு இயேசுவின் நாமத்தினாலே. என் பணத்திலிருந்து, என் சொத்திலிருந்து, என் சந்தோஷத்திலிருந்து, என் சமாதானத்திலிருந்து, என்னுடைய சுகத்திலிருந்து, என்னுடைய கம்பெனியிலிருந்து, என்னுடைய தொழிலிருந்து, நான் கையிட்டு செய்கிற வேலையிலிருந்து அதில் குழப்பத்தை உண்டாக்குறிய இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய கரத்தை எடுத்து போடு. இயேசுவின் நாமத்திலே வெற்றியை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். வெற்றியை என் குடும்பத்தில் வைக்கிறேன், என் வாழ்க்கையில் வைக்கிறேன், ஜெயத்தை வைக்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களாங்க? போயிட்டீங்களா? அவர்கிட்ட போனால் நல்லா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுவார்னு வந்தேன் பிரதர். இப்படி சொல்லிட்டாரு. நமக்காக கண்ணீர் விடுறதுக்கு தான் ஒரு ஆள் தேவைப்படுதுன்றாங்க எல்லாரும். சிலர் நினச்சிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்களுக்காக நான் கண்ணீர் விட்டுறேன், நான் நல்ல ஆள், அவர் நான் எனக்காக கண்ணீராக விடுறாரு. சூட்டியன் டையும் போட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. அவர் எனக்காக கண்ணீர் விடுற ஆள் வேணும், வேற ஆள் தான் பார்க்கணும். நீங்கள் நான் விடுற மாதிரி இல்லை. எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சு. நான் கண்ணீர் விட்டு பிரயோஜனம் இல்லை. பரலோகம் காத்துக்கிட்டு இருக்குது, எப்போ என் வாயை திறப்பேன்னு. தேவன் என்னை தேவர்கள் என்று சொல்லிவிட்டார். அருமையானவர்களே, நல்லா புரிந்துங்க காரியங்களை. சும்மா அப்படியே எல்லாரும் போகிற போக்கில் பார்க்கக்கூடாது. சொல்லியிருக்கல நிறைய இடத்துல நைட்டில் 12 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாடாக கொண்டு போகிறாங்க அடிக்கிறதுக்கு. எல்லாம் அப்படியே போகுது பாருங்க. ஏதாவது ஒரு மாடை கூப்பிட்டு ஏன் போகிறேன்னா எனக்கு தெரியாது, எல்லாம் போகிறாங்க, நானும் அப்படி தான் சொல்லும் போல இருக்குது. அது பாட்டு என்னத்துக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், எங்கே போகிறோம் ஒன்றும் தெரியாமல் அது பாட்டுக்கு போயிட்டார். கிறிஸ்தவ ஜனங்களும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குறாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் பிரதர், இது 35வது வருஷம். இன்னும் எத்தனை வருஷம் பண்ண போகிறீங்க? இன்னும் 35 வருஷம் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்க போகிறீங்களா? ஹலோ, நிறுத்துங்க அதை. நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தர் சொல்றார். ஏன் தேவர்கள்? எப்படி இருளையும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆண்டு கொண்டாரோ தம்முடைய வார்த்தையின் மூலமாக, அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் அந்த இருள் ஒழுங்கின்மை வெறுமையின் மத்தியில் தேவர்கள். அதனால தான் சொல்லியிருக்கு. இருக்கீங்களா? அப்போ அந்த 100க்கு அதிபதிக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க, இல்லைங்களா? அதுக்கு தான் 100க்கு அதிபதி கதைக்கு திருப்பி வந்தோம். இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அவனுக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. அவன் இருந்த நிலையிலேயே நம்ம இல்லை. அதனால தான் நம்ம வெறும் அவனுடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறது இல்லை அதோட பிரசங்கத்தை. அது முக்கியம், அது கவனிக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் இதை கொண்டாந்து போதிக்கிறோம். ஏன்னா அவனுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அவனை காட்டிலும் பெரிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஏன்னு சொன்னால் வார்த்தையே நமக்கு வந்திருக்கிறது, அது நமக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை பேசக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய உரிமை.
அது நம்முடைய நாவில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்தக்கூடிய உரிமையை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், 100க்கு அதிபதியை விட 100 மடங்கு பெட்டர் பொசிஷன்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். அவனே அவ்வளவு பெரிய விசுவாசம்ட்டாரு. இன்னைக்கு விசுவாசிகள் எவ்வளவு பெரிய விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய விதத்தில் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் யோசித்து பாருங்க. எவ்வளோ பேர் என்ன பார்த்து சொல்கிறாங்க தெரியுமா? பார்க்குறேன்லாம் சொல்லுவாங்க, யோ சொன்னீங்கயா, அது சொன்னதுலேருந்து நான் நல்லா இருக்கிறேன், சொல்லியே நல்லா இருக்கிறேன் நான் என்றாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அப்போ கூட அந்த காலத்தில் கூட மருத்துவ செலவு ரொம்ப அதிகம் இருந்திருக்கும் போல இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இப்போ தான் அப்படி ஆயிடுச்சுன்னு. கிடையாது, அப்போவே இந்தம்மா அவஸ்தைப்பட்டிருக்குது. மருத்துவ செலவு தாக்கி பிடிக்க முடியாமல் எல்லா மருத்துவர்கிட்டையும் சென்று தனக்குள்ள எல்லாவற்றையும் செலவழித்து சரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, ஆங்கிலத்தில் இந்த அதிக வருத்தப்படுகிற பொழுதுன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. அண்ட் க்ரூ வேர்ஸ், வர வர இன்னும் மோசம் அடைந்து, அதான் டாக்டர்கிட்ட போய் நிறைய செலவழித்து அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து இந்த மாத்திரை அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு அட்மிட் ஆகி எல்லாம் பார்த்து இருக்கிற நிலைமை இன்னும் மோசம் அடைந்ததுன்னு எழுதியிருக்கு. க்ரூ வேர்ஸ். அப்போ என்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு மனசில் என்ன பதியுன்னு நினைக்கிறீங்க? சரி தான் போய் இவர்கிட்ட போனால் இன்னும் கொஞ்சம் செலவாகும் போல் இருக்குது, ஏற்கனவே வர வர மோசமாயிடுச்சு, இன்னும் மோசம்தான் ஆகுன்ற அந்த ஒரு மனநிலையில் இருக்கிற அந்த பெண். ஆனால் பாருங்கள், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என்ன கேள்விப்பட்டாலோ நல்ல காரியங்களை கேள்விப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாகுது, இவர்கிட்ட போனால் நிச்சயமாக நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறா பாருங்க. கேள்விப்பட்டதன் விளைவாக நல்ல காரியங்களை கேள்விப்பட்டதன் சுகத்தை குறித்து விடுதலையை குறித்து அவள் கேள்விப்பட்டதன் விளைவாக என்ன வாயிலிருந்து வருது பாருங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமானேன் என்று சொல்லி நான் நம்ம தமிழில் எப்படி வந்திருக்குன்னா, என்னைக்கோ ஒரு நாள் சொன்னான் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. 10 நாளைக்கு முன்னால் ஒரு நாள் அப்படி சொன்னான் அப்படின்ற மாதிரி இருக்குது. கிடையாது. சில வேலை ஆம்பிளிஃபைடு வேதாந்தத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஷி கண்டினியூட் சேயிங் லைக் தட் அப்படின்னு இருக்குது. அதாவது அவள் அப்படி சொல்லிக்கொண்டே இருந்தாள், தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தாள். என்னைக்கு கேள்விப்பட்டாலோ, இந்த இயேசுவை குறித்து என்னைக்கு கேள்விப்பட்டாலோ, அவருடைய மகிமையை குறித்து, அவருடைய அதிகாரத்தை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து, எப்படி அவர் சுகமாக்குறார் என்பதை குறித்து என்னைக்கு கேள்விப்பட்டாலோ, கேள்விப்பட்ட நாளிலிருந்து அவள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். சொல்லின்றதுக்கும் சொல்லிக்கொண்டேன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆம்பிளிஃபைட் பைபிளில் அதை சுட்டி காட்டுறாங்க பாருங்க. வெறும் அன்னைக்கு சொல்லி இல்லை, சொல்லிக்கொண்டே. அவ இயேசு வண்டையில் வரும்போது வஸ்திரத்தை ஓரத்தை தொட வரும்போது வர்றதுக்கு முன்னாலேயே ஏற்கனவே சொல்லிக்கொண்டே இருக்கிறாள். ரொம்ப நாளாவே இதை ஸ்தாபித்து கொண்டிருக்கிறாள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அன்றிலிருந்தே இதை சொல்லி சுகத்தை பெறதுக்கு முன்னால என்னத்தை பெற போறார்ன்றத ஸ்தாபித்து விட்டாள். she has established what she will receive and have. எதை பெற்றுக்கொள்ள போறேன், எதை அடைய போறேன்றத சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துறது, எப்படி விசுவாசம் வேலை செய்யுதுன்னு. எப்படி வேலை செய்யுதுன்னா, வெறும் இயேசு சுகமாக்குறாருன்னு நம்புறது இல்லை. நம்ம வாயை திறந்து எனக்கு என்ன நடக்க போகிறது, அதான் விசுவாசத்தை பேசுறது. எனக்கு என்ன நடக்க போகிறது, நான் விசுவாசிக்கிறதன் விளைவாக நான் பேச ஆரம்பிக்கணும். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும் சொஸ்தமாயிடுவேன். என்னைக்கு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரணும், அந்த நிமிஷமே நான் சுகமாவேன் சொல்லிட்டே இருக்கிறா. சொல்லிக்கொண்டே இருந்துதான் அப்படியே இயேசு வண்டையில் வர்றா பாருங்க. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவர் தன் சரீரத்திலே உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருங்கி கொண்டிருக்கிறதை நீ கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி
அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, இப்போ கவனிங்க, அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ரெண்டு காரியம் இங்கே கவனிக்க வேண்டியது. ஒன்று வந்து அவ வந்து தொடறதுக்கு முன்னாடியே, சுகத்தை பெறுறதுக்கு முன்னாடியே, நான் தொட போகிறேன், தொட்ட மாத்திரத்தில் சுகத்தையும் நான் பெற்றுக்கொள்ள போகிறேன்றத ஸ்தாபிச்சிட்டா. என்னத்தை பெற போகிறா, எது தன்னுடையது என்பதை சொல்லி சொல்லி அவள் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டா. நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களா? உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்களா? வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்றதை எப்படி பேசிகிட்டு இருக்கிறோம். யாருக்கோ எங்கேயோ நடந்தது இல்லை. உங்கள் வாழ்க்கை எப்படி பெட்டராக போகுது, நல்லாக போகிறதுன்றதை நீங்கள் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். உங்களுடைய வெற்றியை, வாழ்வை விசுவாசிக்கணும், சுகத்தை விசுவாசிக்கணும். விசுவாசத்தா மட்டும் போதாது, அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியணும். அதிகாரம் வந்து நாவல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. ஆளை சொல்கிறாரு. உங்களுடைய சுகவீனத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, பலவீனத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, தரித்திரத்தை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு, பிரச்சனைகளை ஆண்டு கொள்ள சொல்கிறாரு. எப்படி ஆண்டு கொள்வது? வார்த்தையினால தான் ஆண்டு கொள்ள முடியும். அப்படி தான் கர்த்தர் ஆண்டுக்கிட்டாரு. அதனால தான் வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. வார்த்தை உனக்கு இருந்தால் நீயும் என்னன்றாரு? தேவர்கள்ன்றாரு. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். மீட்படைந்தோர் களிப்போடே சீயோன் விரைந்திடுவார். நித்திய மகிழ்ச்சி நிலைக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள். ஆவியோடும் கருத்தோடும் துதியுங்கள், கர்த்தரை உயர்த்திடுங்கள். தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. தாழ்ந்த கரங்கள் எழும்ப, ஓய்ந்த தோணிகள் முழங்க, ஓய்வின்றி துதிகள் தேவனுக்கு அளிப்போம் சீயோன் மலையின் மீதிலே. நீதியின் சால்வை அணிந்து நல்லாவியில் நிறைந்து பெருந்தோனி எழுப்பிடுங்கள்.